மகாராஜா, அந்த துஷ்டனால எங்களால ராத்திரி தூங்க கூட முடியல. நாம சீக்கிரமா ஏதாவது செஞ்சாகணும். மகாராஜா, நீங்க மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க. நான் அந்த துஷ்டனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டு வரேன். இந்த காளியா மறுபடியும் அவன் வேலைய ஆரம்பிக்கிறான். நல்லது காளியா, நான் உனக்கு அனுமதி தரேன். ஏன் இப்படி பயந்தாங்கொலியா இருக்கீங்க? அது வெறும் ஆந்ததான். வலிக்குதாபா? நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா, நம்ம ராஜகுமாரிக்கு சீக்கிரமே குணமாயிடும். ராஜகுமாரிக்கு ஏன் இப்படி உடம்பு சரியில்லாம போயிருக்குன்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பேய் தூக்கத்துல இருந்து 1000 வருஷத்துக்கு ஒரு முறை எழுந்திருக்கும். அதோட வேலையை மனுஷங்க ரத்தத்தை குடிக்கிறது தான். சூரிய கதிர்களால மட்டும்தான் அந்த பேயை அழிக்க முடியும். அதனாலதான் அதுங்க எப்போ ராத்திரியில வந்து வேட்டையாடுதுங்க. ஆனா பாபா, அந்த பேயை அழிக்கிறதுக்கு ராத்திரி நேரத்துல சூரிய கதிர்களுக்கு எங்க போறது? நாளைக்கு சூரிய கிரகணம் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்குள்ள சூரியன் மறைஞ்சு இருட்டாயிடும். காலை நேரத்துல வந்த போன சூரியனை அது ஏமாந்து ராத்திரி நினைச்சு வெளியே வரும். அந்த நேரத்துல அத சூரிய கதிர்களுக்கு முன்னாடி நிறுத்தினா அது அழிஞ்சிடும். பாபா, ராஜகுமாரிக்கு வந்திருக்கிற வியாதிக்கு நீங்க தான் ஒரு நல்ல விமோசனம் கொடுக்கணும். இந்தம்மா, இந்த மூலிகையை நல்லா நசுக்கி காயப்பட்ட இடத்துல போடுங்க. காயம் சரியா போயிடும். இந்த வில்லும் அம்பும் என்ன ஒண்ணும் பண்ணாதே. என்ன இது சூரிய கதிர்கள் வருது? நடக்க கூடாது. என்ன முடியல. ராஜு, உன்கிட்ட இருந்த அந்த வண்ணப்பெட்டி எங்க போச்சு? என்னது? எந்த வண்ணப்பெட்டி? வேண்டாம், அதை கீழே போடு காளியா. இந்த வண்ண புதிர்ல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அத தொடாத பீம், இல்லனா அதுக்குள்ள நீயே மாட்டிப்ப. ஆனா இங்க இருந்து வெளியே போறதுக்கு நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணுமே. அதோ அங்க ஏதோ ஒன்னு எனக்கு தெரியுது.
ஓடுங்க ஓடுங்க, கருப்பு ராணியோட படைகள் வருது. எங்க வண்ணப்புறத்தோட நிறங்கள் கிடைச்சிருச்சா? நீங்க புதி நிறைந்த அந்த வண்ண பெட்டிய பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா கருப்பு ராணி, அந்த வண்ண புதிர் பெட்டிக்குள்ள இந்த ஊரோட வண்ணங்கள்லாம் திருடி அந்த பெட்டிக்குள்ள வச்சிட்டாங்க. அதனாலதான் எங்க ஊருக்கு வண்ணங்களே இல்ல. அப்படின்னா உங்க ஊர்ல வண்ணங்களையே பார்க்க முடியாதா? சொல்லுங்க. அந்த புதிர் பெட்டி மறுபடியும் கருப்பானாதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்க எல்லா நிறங்களும் எங்க ஊருக்கு வந்து சேரும். அந்த புதிர் எங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை எப்படி கருப்பாக்குறது? அந்த பெட்டியோட ரகசியமும் நீங்க ஊருக்கு போற வழியும் அந்த கருப்பு ராணி கிட்ட தான் இருக்கு. அந்த கருப்பு ராணி எங்க இருக்காங்க? இங்க அவங்க அரண்மனை மட்டும்தான் வண்ணமயமா இருக்கும். அந்த கருப்பு ராணி இப்ப அங்கதான் இருப்பாங்க. இந்த வழியா போனா நீங்க அங்க போய் சேர்ந்துடலாம். அந்த கருப்பு ராணிக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. யார் நீ? என் பேரு பீம். நாங்க எல்லாரும் டோலக்பூர்ல இருந்து வரோம். வண்ணப்புறத்துக்கு அவங்க வண்ணங்களை திருப்பி கொடுத்துரு. எங்களையும் டோலக்பூருக்கு திருப்பி அனுப்பிடு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற நிறங்களையும் நான் பிடுங்கி என்னோட பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கட்டுமா சொல்லு? சொக்கி, அந்த புதிர் பெட்டி என்கிட்ட கொடு. அங்க பாருங்க, அந்த கதவு மறுபடியும் திறந்திருக்கு. சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட நல்லா விளையாடுறான். என்னாச்சு? அட சந்தா மாமா, நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அதை சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான். என்ன இது, ரொம்ப நேரமாகுது. வானத்துல இன்னும் சந்திரன் வரவே இல்ல. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே இல்ல. சந்திர உற்சவம் நடக்கிற இந்த நேரத்துல சந்திரனை பார்க்கவே முடியலையே. எல்லாத்துக்கும் தயாராகுங்க. இங்க கடல் கொள்ளையர்கள் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க கேப்டன்.